ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் நம்மளோட விஜய் காவேரி வந்து விஜய் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு காவேரியும் விஜயும் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிற வழியில் வந்து காவேரியும் அமைதியாக உட்காந்துட்டு வருவாங்க. என்னாச்சு காவேரி அமைதியாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. நீ சொல்லு அப்படின்னு சொல்லி விஜய் கேட்பாரு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அமைதியாகவே வருவாங்க காவேரி. அப்போ இந்த மாதிரி அமைதியாக வந்தேன்னா நான் என்ன யோசிக்கிறது? நீ வந்து பேசு அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க இருக்குது பேசுகிறதுக்கு? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் போகணும், வாங்க ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு விஜய் வந்து வேலை இருக்குது செஞ்சுக்கலாம், நீ பேசிட்டு வா என் கூட அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வராங்க. நீ ஏன் அமைதியாக வர அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உன்னை சரி பண்ணுறதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஆஃபீஸ் பிரச்சனை முடியட்டும், உனக்கு சர்ப்ரைஸாக நான் வந்து செம்மையாக வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காவேரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு விஜய். அதை காவேரிக்கு தெரியாது இல்லையா? அப்போ வந்துட்டு ஆஃபீஸ் போகணும் வரணும், ஆஃபீஸில் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகாமல் விட்டு தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி காவேரி வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு வராங்க, அமைதியாக வராங்க. அப்போ விஜய் வந்து நல்லா பாட்டு பாடிட்டு வராரு, பேசிட்டு வராரு, எல்லாமே பண்ணிட்டு வராரு. அப்போ வந்து அவங்களும் கம்முன்னு உட்காந்துட்டு வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்தோடனே வந்து விஜய் சொல்கிறாரு, ஆஃபீஸை வந்து பொறுப்பு நீ எடுத்துக்கோ, ஆஃபீஸ் பொறுப்பு நீ தான் எடுத்துக்கணும், நான் எனக்கு அதுக்கான வேலையெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், என்னை எதிர்பார்க்காம அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு. இல்லைங்க, எனக்கு வேலையை மட்டும் கொடுங்க, நான் பார்த்துட்ருக்கிற வேலையை பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு எல்லா பொறுப்பையும் காவேரிகிட்ட வந்து கொடுத்துட்றாரு. எல்லா பொறுப்பையும் காவேரிகிட்ட கொடுத்துட்டு, இந்த ஆஃபீஸை நடத்துகிறது நீ தான், நான் தான் ஆல்ரெடி முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரிக்கிட்ட சொல்கிறாரு. அவங்க அமைதியாக சரிங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது, பயங்கர சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு தோணுது.